வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அளவுக்கு அதிகமான மாணவர்கள் ஆட்டோக்களில் ஏற்றிச் செல்வது குறித்த விரிவான விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், குடியாத்தம் பகுதியில் ஷேர் ஆட்டோக்கள்ல மாணவர்கள் அதிக அளவு ஏற்றிச் செல்லப்படும் அந்த காட்சிகளை நாம பார்த்தோம். குடியாத்தத்துல எந்தெந்த பகுதிகளில் இதுபோன்ற விதிமுறை மீறல் நடைபெறுது? தமிழரசன், குடியாத்தத்துல நம்ம இருக்கக்கூடிய அந்த செய்திகள்ல அனைத்து பகுதியிலுமே ஒவ்வொரு தனியார் பள்ளிகளிலும் கல்லூரிகளுக்கும் குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது 8:30 மணி முதல் சுமார் 10 மணி வரை இதே நிலை நம்ம தினமும் பார்க்க முடியுதுங்க. காரணம், ஒவ்வொரு ஷேர் ஆட்டோலையும் குறைஞ்சபட்சம் 15க்கும் மேற்பட்ட மாணவர்களை ஏற்றி செல்றாங்க. இதுல ஆட்டோ ஓட்டுநரின் இரு பக்கமும் மாணவர்கள் இருப்பது மட்டுமல்லாம அதற்கும் மேலே ஒரு படியாக நடுவுல, அதாவது ஆட்டோ ஓட்டுநருக்கு இடையில குழந்தைகளை வேற அமர வைத்து ஆட்டோ ஓட்டிட்டு வராங்க. இதனால எதிரில் வரக்கூடிய வாகனங்கள் விரைவா வரும்போது இவருக்கு குறிப்பிட்ட இடத்துல திருப்ப முடியாம நிறைய சிறு சிறு விபத்துக்கள் தினம் நடக்குதுங்க. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பல முறை சொல்லியும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல. இதற்கு இன்னொரு காரணம், ஆட்டோ ஓட்டுநர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒவ்வொரு வீட்லயும் வெயிட் பண்றோம், பிள்ளைகளை பெற்றோர்கள் லேட்டா அனுப்புறாங்க, அதனால நாங்க வேகமா போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு ஆட்டோல அரசு விதி பிரகாரம் 4+4+1 4 பயணிகள் ஒரு ஓட்டுநர், இதுதான் அரசு விதி. ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த அரசு விதியை பின்பற்றதே இல்லைங்க. ஒவ்வொரு ஆட்டோலையும் அந்த பள்ளி வாகனங்கள், அதாவது ஸ்கூலுக்கு ஓட்டக்கூடிய ஆட்டோக்கள்ல பாத்தீங்கன்னா இதே நிலைமை தான். ஒரு ஆட்டோல கூட சரியான அளவு பிள்ளைகளை நம்ம பார்க்கவே முடியாது. எல்லா ஆட்டோலையும் இதே நிலைமை தான் நீடிக்குது. தமிழரசு, எல்லா ஷேர் ஆட்டோக்களையுமே வழக்கமான ஒரு நடைமுறையா இது பின்பற்றப்பட்டு வருதுன்னு சொல்லிங்க. இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட இது மாதிரி விதிமீறல் செய்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதே இல்லையா? இதுவரை, அதாவது அதிக ஓவர்லோடு அப்படின்ற மாதிரி அவங்க இதுவரைக்கும் கேஸ் போட்டது இல்லைங்க. இதுல குறிப்பா மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓட்டக்கூடிய ஆட்டோக்கள்ல சுமார் ஒரு 20% ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஓட்டுநர் உரிமமே இல்லை என்பது மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயங்க. ஓட்டுநர் உரிமம் இல்லாமயே நிறைய பேர் இங்க ஆட்டோ ஓட்டின்னு இருக்காங்க. அரசாங்கத்துல எந்த ஒரு நேரத்திலையும் இது ஆக்சிடென்ட் ஆகும்போது நீங்க இணைப்பிலே இருங்க. நம்மிடம் தொலைபேசி இணைப்பில் குடியாத்தம் பகுதி வட்டார போக்குவரத்து அலுவலர் காளியப்பன் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். அவர் தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், நீங்க தொடர்ந்து தகவல்களை சொல்லுங்க. இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு உரிமம் இல்லைங்க. உரிமம் இல்லாமயே பாதி ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க பாதி பேர் பார்ட் டைம் ஜாபா வேற இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இத்தகைய நிலைமை நீடிக்கும் போது கண்டிப்பா அந்த விதிமீறல், அதாவது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வோ இல்ல ஆட்டோ எந்த வகையில இயக்கணும் அப்படின்றதோ அவங்களுக்கு தெரியல. அவங்க முறையா ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சியும் பெறல. இதனால சைக்கிளும் 2 வீலரும் ஓட்டுற மாதிரி வேகமா எதிரில் வரக்கூடிய வாகனங்களை முந்தி செல்றது, வேகமா வளைவுல திரும்புறது, இடதுபுறம் வலதுபுறம் கை காட்டாம, அதாவது சிக்னல் கொடுக்காம திரும்புறது, இது மாதிரி தினம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பப்ளிக்கும் தினம் அதிக அளவுல சிறு சிறு சண்டைகள் வேற நடக்குதுங்க. வாகன ஓட்டிகளுக்கும் ஆட்டோவுக்கும் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் பெரிய அளவு ஆகும் போது மட்டுமே அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அவ்வாறு வழக்கு பதிவு செய்யும் போது அப்போதான் காவல்துறையில இருக்கிறவங்களுக்கே ஒரு அதிர்ச்சியா தெரியுது. நீ ஆட்டோ லைசன்ஸ் இல்லாம எப்படி ஓட்டிட்டு இருந்த அப்படின்ற ஒரு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. இந்த நிலைமை போன வாரத்துல இருந்து இன்னும் அதிக அளவுல இது இருக்கிறது. தமிழரசு, கார்த்திகேயன், அந்த காட்சிகளை பார்க்கும் போதும் நீங்க குறிப்பிடும் போதும் நமக்கு தெரிய வருது, மாணவர்கள் குழந்தைகள் அதிக அளவுல ஷேர் ஆட்டோல ஏற்றி அனுப்பப்படுறாங்க. பெற்றோர்கள் தான் இது மாதிரி குழந்தைகள் மாணவர்களை ஷேர் ஆட்டோல ஏற்றி பள்ளிக்கு அனுப்பக்கூடிய நடைமுறை இருக்குது. பெற்றோர்கள் இதனை எப்படி அனுமதிக்கிறாங்க? கண்டிப்பாக நீங்க சொல்றது கண்டிப்பான உண்மை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா பெற்றோர்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை. தமிழரசன், காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்டோல இத்தனை பிள்ளைகள் தான் போகணும் அப்படின்ற விதிமுறை இருந்தும் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சேதான் ஒரு ஷாப்பிங்ல கூட்டு அந்த பையனை ஏத்துறாங்க. அவங்க பெற்ற பிள்ளையை ஏற்றும் போது அந்த ஆட்டோல எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 15 பேர் இருக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சும் இவங்க ஏற்றி விடுறாங்க. ஆனா ஒரு விபத்து நடந்துட்ட பிறகு அப்ப அவங்க ஃபீல் பண்றாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு. குறிப்பா பாத்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னே ஆம்பூர்ல ஒரு சாலை விபத்துல ஆட்டோவை கலந்து பள்ளி மாணவிகள் உயிரிழந்தாங்க. அப்போ அந்த பெற்றோர்கள் அப்போ ஃபீல் பண்றாங்க. ஆனா விபத்து தவிர்க்கணும், விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தற்பாதுகாப்பா இருக்கணும்ன்ற விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கு அதிக அளவு தேவைப்படுதுங்க. காரணம், 9 மணிக்கு பள்ளி என்பது 8:30 மணிக்குள்ள அந்த பள்ளிகளை தயார் பண்ணி எடுத்துட்டு ஸ்டாப்பிங்ல விடணுன்ற எண்ணம் கிடையாதுங்க. 9 மணிக்கு பள்ளினா வீட்டுல இருந்து கிளம்புதே 9 மணிக்கு தான் அந்த பையனை அனுப்புறாங்க. இதனால ஆட்டோ ஓட்டுநர் என்ன சொல்றாரு, நாங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போகலன்னா கேட் லாக் பண்ணிடுறாங்க.
உள்ள பையனை விட மாட்டேன்றாங்க. அதனால நாங்க வேகமா ஆட்டோ ஓட்ட வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுநர் சொல்றாங்க. தம்பி தமிழரசு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விதிமுறைகளை மீறி 15க்கும் அதிகமான பள்ளி மாணவர்கள் குழந்தைகள் ஷேர் ஆட்டோவில் ஏற்றிச் செல்லப்படுகின்றன. இதுபோன்ற விதிமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள், போக்குவரத்து அலுவலர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறை வாயிலாக இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இனியாவது இதுபோன்ற விதிமீறல்கள் நடைபெறாது என்று நாம் நம்பலாம். கார்த்திகேயன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.